இந்த மேச ராசி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ராசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மேச ராசியில் பிறந்தவங்க முருகருடைய வம்சாவளி. அதாவது எப்படி முருகர் இருப்பாரோ அப்படியே இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க. அழகுலையும் சரி, அறிவுலையும் சரி, ஏதோ ஒரு தனித்துவத்தில் இருப்பாங்க. சில மேச ராசியில் இருக்கவங்க 100 பேர் இருந்தாலும் ஒரு தனித்துவமாக தெரியறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி அப்படின்னா, ஒன்று அழகாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு தனித்துவமான ஒரு உருவமைப்பில் இருப்பாங்க. ஒரு கட்டுமஸ்தானாக இருப்பாங்க, இல்லை ரொம்ப கலராக, இல்லை ஏதோ ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க. இல்லைனா மீசை இல்லாமல் இருப்பாங்க, இல்லை மீசை வச்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலே ஆகுங்க. பட் ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல், அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம், சரிங்களா? அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது மொத்தமாக டொனேஷன், மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மக்கள் சேவையில் ஈடுபட்டிருப்பாங்க. செய்யக்கூடிய தொழில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும். அது லாபகரம் எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு தொழில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு துறை சார்ந்த தொழிலில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. இவங்க மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இவங்க மேசராசியில் இருக்கிறவங்கள பார்த்தா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அவங்க பேசுகிற விதமும் ஏதோ ஒன்று அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகுது? பல இன்னல்களை தாண்டி, பல கஷ்டங்களை தாண்டி குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு உன்னதமான ராசி இந்த மேசராசி. அது மட்டும் இல்லாமல் பல குடும்பங்களுக்கு ஒரு முதன்மையான ராசி, எப்படி சொல்கிறது, ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொத்து பற்றி இதெல்லாம் சேர்த்துருவாங்க. அது ஓகே. இருந்தாலும் மரியாதை அவ்வளோ சேர்த்து வச்சுருப்பாங்க. பணம் சேர்க்குறாங்க, பண கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி நிறைய கடனில் இருப்பாங்க. நிறைய துரோகங்களை சந்தித்த ஒரு ராசி. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் அவ்வளோ ஒரு மதிப்பு பெற்றிருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள். அந்த மாதிரியான ஒரு ராசிக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகுது, இனி வரக்கூடிய காலங்களில் என்ன பண்ணால் சின்ன சின்ன விஷயத்தில் தப்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, ஓகே. இந்த மேஷம் அப்படிங்கிற ஒரு ராசியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இந்த பண்பு நலன்கள்னு சொல்ல போனோன்னா மேஷ ராசிக்கு ஒரு 5 விஷயம் இல்லை 6 விஷயம் சொல்லலாம். எப்படி அப்படின்னா இது உண்மையா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுங்கள், சரிங்களா? மேசராசியை பொறுத்த வரைக்கும் உருவ அமைப்பில் ஒரு மாதிரி இருந்தாலும், உருவ அமைப்பில் தனித்துவமாக தெரிஞ்சாலும், இவங்க பட்ட கஷ்டங்களுக்கு இவங்க இருக்க ஆட்டிடியூடுக்கும் ஒரு சம்மந்தமே இருக்காது. எப்படி அப்படின்னா பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க லைஃப்பில். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஆக்டிவிட்டியோ, இல்லை அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ, இல்லை அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் நடந்துக்கிற விதமோ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வேறு மாதிரி இருக்கும். இவ்வளோ கஷ்டத்தை மக்களுக்கு முன்னாடி காட்டிக்க மாட்டாங்க, இவ்வளோ கஷ்டத்தை வீட்டுக்கு முன்னாடி காட்டிக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ பெரிய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க. நண்பர்களுடைய துரோகமாக இருக்கட்டும், அந்த மாதிரி சந்திச்சிருப்பாங்க. இருந்தாலும் அந்த வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. எப்போதுமே சின்ன சின்ன நட்பு வட்டாரங்கள் இவங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். வயசானவங்க கூட இவங்களை ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவங்க தொழிலில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரொம்ப வயசானவர், ஒரு 50 வயசு இருக்கார். இந்த ஒரு மேசராசிக்காரவங்களுக்கு ஒரு 20 வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இவங்களும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. இவன் நல்ல ஒரு பையன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறதே கிரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆளாக இவங்க திகழ்வாங்க.
இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில நண்பர்கள் இவங்களை காப்பாற்றிட்டு இருப்பாங்க. ஒரு நண்பர் வந்து தொழிலே செய்யலை, என்ன பண்ண தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து தொழில் செஞ்சு அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு நண்பன் தூரத்துலேருந்து உதவி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களே மறந்துருப்பாங்க இவங்கள்ட்ட கேட்டமே அப்படி சொல்லிட்டு. ஆனால் இவங்க ஞாபகம் வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அப்பாவியான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம், அவ்வளோ ஒரு அன்பான கேரக்டர்னு சொல்லலாம், அவ்வளோ ஒரு நீட்டாக ஒரு நண்பன் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு உன்னதமான நண்பன் மேசம் ராசி. அதனால் இப்போ நம்ம எப்படி முருகர் வந்துட்டு ஒரு நண்பனாக நினைக்கிறோம், அந்த மாதிரி இந்த மேசம் ராசி முருகருடைய ஒரு அம்சம், வம்சாவளி அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்சம் உடையவர்கள் நமக்கும் நண்பராக இருந்தால் எப்படி இருக்கும், நம்மளுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது இருக்கக்கூடியவர்கள் மேசம் ராசிக்காரவங்க. இதெல்லாம் ஓகே தான், மற்றவங்களுக்கு நல்லா தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம், பல துரோகத்தெல்லாம் சந்தித்து ஏதோ ஒரு லைஃப்பில் வந்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது வாழ்க்கை, இனி வரக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுக்கு அருமையான ஒரு காலமாக இருக்கும். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேசம் ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போது ஒரு 2-3 மாத காலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு லாக் போட்டு வச்சுருப்பீங்க, ஒரு மோதிரம் போட்டு வைக்கிறது, இல்லை நிச்சயம் பண்ணி வைக்கிறது, இல்லை இவங்க தான் அப்படி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி வைக்கிறது, இல்லை உத்தரவு சொல்லி வைக்கிறது. இந்த மாதிரி குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை உருவாவதற்கான ஒரு எல்லாமே நிறையா இருக்கும். முன்னாடி போய்ட்டு செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, முன்னாடி போய்ட்டு ஓகேவாக இருந்திருக்கும், இல்லை ரொம்ப நாளாக ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒரு மருத்துவ விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் ஓகேவாக இருக்கும். இல்லைன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகியிருக்கும். இப்போது உங்களுக்கு எல்லா இல்லற சுகமும் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு இனிமேல் வரக்கூடிய காலங்களையும் நல்லா நடக்க போகுது. ஒரு 2 மாதமாகவே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாக்டர் வந்துட்டு இதெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். உடல் ரீதியான விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும். அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளட் சர்க்குலேஷன் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கண் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது, இது எல்லாமே மருத்துவ விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற இருக்கும். அதே மாதிரி மருத்துவ விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உடனே டாக்டரை பார்த்துடணும். எதையும் நம்ம வந்துட்டு அலட்சியப்படுத்தக்கூடாது. இதை நான் முக்கியமாக சொல்லிடுறேன், சரிங்களா? சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, இதெல்லாம் சரியாகிடும். உடல் பிரச்சனை எதுவும் கிடையாது, மன பிரச்சனை எதுவும் கிடையாது, இதெல்லாம் ஒரு பக்கம் கரெக்டாக போயிட்டுருக்கு. திருமணம் அப்படிங்கிறது நடக்க போகுது, இது எல்லாம் ஓகே. தொழிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா தொழில் வந்து எந்த இடத்துல இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதிகளில் இன்னொரு பிரான்ச்சு, இல்லை தொழில் பண்ணிகிட்டே இருக்கும்போது சைடில் இன்னொரு வந்துட்டு விஷயத்தை வந்து தொழிலில் வந்து ஆரம்பிக்கிறோம், இந்த மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்துட்டு ஆரம்பிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்த அதே நண்பர்களோட ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கலான்றீங்க. புதுசாக ஏதாவது விஷயம் தொடங்கலாம் அப்படின்னா கூட தொடங்க போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மேசம் ராசிக்காரர்கள் இனிமேல் வந்துட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய துறையில் வந்துட்டு ஒரு ஃபைல் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி இணையதளம் சம்மந்தப்பட்டது, இல்லை கம்ப்யூட்டரைஸ்டு வேலை, இல்லை மண்ணில் கால் பதிக்காத ஒரு வேலை, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த மேசம் ராசிக்காரர்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சில முக்கியமான விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் ஏற்பட இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் சின்ன சின்ன சலசலப்புகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் சின்ன தப்பு பண்ணியிருப்பீங்க, டாக்குமெண்ட் ரீதியான ஒரு விஷயத்தில் பெரிய ஒரு சின்னதொரு முன்னேற்றம் தான், ஆனால் அது ஒரு பெரிய இதாக இருக்கும். அந்த சின்ன மேட்டர்னாலும் பெரியதொரு விஷயங்கள்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு காலங்கள்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்து இதுக்கு மேலே செயல்படுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய ஒரு காலங்களில் திருமணம், தொழில் இது எல்லாமே வந்து பரவாயில்ல அப்படின்னு இருந்தாலும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்துக்கோங்க. வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். லாங் ட்ரைவ் போகிறீங்க, பார்த்து கவனமாக போய்ட்டு வாங்க, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. கூட சேர்ந்தே தொழில் பண்ண போகிறீங்க, டாக்குமெண்ட் விஷயம் இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். புதிய வாகனங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நேரங்கள், புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான ஒரு நேரம், இது எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட்டு நீங்கள் எதுவும் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் பயப்படவும் தேவையும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் எப்படியும் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். இதில் முக்கியமாக பொது வழிபாடு கண்டிப்பாக தேவை. குலதெய்வத்தை வழிபடும்போது மாதம் அல்லது மாதத்துக்கு ஒரு டைம் அப்படி போயிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தொழில் ரீதியான ஒரு விஷயங்களில் சில தடைகள் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றி தட்சிணாமூர்த்தியை முன்னாடி நின்று என்ன ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு என்ன தொழிலை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கடவுளை சரி பண்ணி கொடுத்துருவார். அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல திருப்பதி ஏழுமலையானுடைய புகைப்படம் அல்லது திருப்பதி ஏழுமலையானுடைய ஏதோ ஒரு வாசகம் இல்லை திருப்பதி ஏழுமலையானுடைய உருவம் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே இருந்தது அப்படின்னா தொழில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன் திருப்பதி ஏழுமலையான் வேறு பெருமாள் வைக்கலாமே அப்படின்னா தனித்து நிற்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் சுறுசுறுப்பில் வந்துட்டு ஒரு பீரங்கி மாதிரி சுறுசுறுப்பில் அவ்வளோ மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல அவர் வந்துட்டு இருக்கக்கூடிய இடம் செல்வ செழிப்போட காட்சியளிக்கும்.
குளிர்ச்சியாக காட்சியளிக்கும். லட்சுமி வந்துட்டு எப்படி தனியாக வந்துட்டு தனிமையில் வந்துட்டு தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ இருக்குதோ, அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையான் தனியாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ இருக்கும். அந்த லட்சுமி தேவியோடு இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ, அதை வாங்கி வைங்க. லட்சுமி தேவியோடு இருந்துச்சுன்னா அதையும் வாங்கி வைங்க. தனியாக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையானுடைய ஃபோட்டோ வந்து மிகப்பெரிய நன்மையை தரும். முருகர் வழிபாடு எப்போதுமே உங்களுக்கு ஒரு அம்சம் இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி வழிபட்டாலும் அது ரொம்பவே நல்லது. முருகரை நீங்கள் வந்துட்டு மனசில் எப்போதுமே நினச்சிட்டே இருக்கணும். அது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ஒரு கடவுள்கள் நீங்கள் வேண்டினீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு மிகப்பெரிய விமோச்சன காலமாக இருக்கும். உங்களுக்கு பரிகாரமே கிடையாது. இனிமேல் நல்லதுமே தான் இருக்கும். சில கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஃப்ரீ டைம் இல்லை யார்கிட்டையாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. அந்த உணவு கொடுக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறத கொடுக்கும். யாராவது வயசுனவங்க ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுது. உங்களுக்கு வருமானத்தை கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதில் ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு யாருக்காவது ஒரு பிஸ்கெட்டோ இல்லை யாரோ ஒரு ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க இல்லை ஒரு சாப்பாடோ ஒரு தயிர் சாதமோ புளி சாதமோ இல்லை தக்காளி சாதமோ ஏதோ ஒன்று 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இல்லாதவர்களுக்கு ஒரு வேளை பசி ஆறும். அந்த பசி ஆறுறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அந்த புண்ணியம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறத கொடுக்கும். அதை வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் அதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அதை நீங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது மேசம ராசிக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி பூர்வ ஜென்ம விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். அதாவது பூர்வ ஜென்மம் முன்னோர்களுடைய சாபம் நிறையா இருந்திருக்கும். அது எல்லாமே இனிமேல் சால்வ் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு நேரம் அமைய போகுது. அதனால் இனி வரக்கூடிய வீடியோக்களில் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கருத்துக்கள் எதுவானாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி ஓம் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி 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 அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 3 முறை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு ஃப்ரீ டைமில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ இல்லை உங்கள் வீடுகள்லையோ எங்கே இருந்தாலும் அதை ஒரு 3 டைம் உச்சரிங்க. அது உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் சொன்னது எல்லாம் உண்மை அப்படின்னா உண்மைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.